ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 2வது பாடம். பார்த்தீங்கன்னா சதவீதமும் தனிவடியும் விகிதங்களை சதவீதமாக கருதுதல். விகிதங்களை எப்படி நம்ம சதவீதமாக மாற்றணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், எடுத்துக்காட்டு 2.17. 1 பங்கு உளுந்து மாவுடன் 4 பங்கு அரிசி கலந்த மாவில் குழல் என்பவரின் தயார் தோசை தயாரிக்கிறார். மாவிலிருந்து மூலப்பொருள்களின் சதவீதங்களை குறிக்கவும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1 பங்கு, இது 4 பங்கு. அப்போது பகுதியில் எவ்வளோ வரும் மொத்தமானா, இதை நீங்கள் 4 பங்கும் 1 பங்கு நீங்கள் கூட்டிங்கன்னா எவ்வளோ 5 பங்குன்னு வரும். அப்போது 5ல் இது 4 பங்கு, இது 5ல் 1 பங்குன்னு வரும். அப்போது அதெல்லாம் நம்ம எழுதிட்டு அதுக்கப்புறம் அதோ சதவீதத்தில் நம்ம குறிக்கணும். உளுந்துக்கு எவ்வளோ சதவீதம் வரும், அரிசிக்கு எவ்வளோ பங்கு வரும்னு நம்ம ஆன்சராக எழுதணும். அப்போது ஃபஸ்ட்டு ஆன்சர், மூல பொருள்களின் அளவை விகிதத்தில் குறிக்க நாம் பெறுவது இது என்னது? உளுந்து பருப்பு இஸ்டு அரிசி. அப்போது உளுந்து எவ்வளோ பங்கு? 1 பங்கு இஸ்டு 4, அரிசி 4. இப்போது பகுதியில் மொத்தமாக எவ்வளோ பங்கு வரும் நம்ம அது கூட்டணும்னா அப்போ 1 கூட்டல் 4 கூட்டிட்டிங்கன்னா 5 வரும் மொத்தம். பகுதிகளின் மொத்த எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு 4 கூட்டல் 1 எவ்வளோ? 5. அப்போது பகுதியில் 5 வரும். அப்போது பாருங்கள், அதாவது 4/5 இது அரிசி. 4/5 பகுதி அரிசியானது. அதே 1/5 பார்த்திங்கன்னா 5ல் 1 பங்கு பார்த்திங்கன்னா பகுதி உளுத்தம் பருப்பு பரப்புடன் கலக்கப்படுகிறது. அப்போது பாருங்கள், எனவே அரிசியின் அப்போ நம்ம பின்னமாக கண்டுபிடிச்சிட்டோம்ல, அப்போ இது சதவீதமாக கண்டுபிடிக்கலாம் ஆன்சர். அரிசியின் சதவீதம் விதம்னா அரிசியோட எவ்வளோ? 4/5. சதவீதமாக கண்டுபிடிக்கணும்னா 100% பெருகிடணும். அப்போ 1 5 5, 2 5 10, இந்த 0 வரும். அப்போ பாருங்கள், 4 பெருக்கல் 20%. 4 20 பார்த்திங்கன்னா 80. அப்போது 80%. அப்போது அரிசி அதில் பார்த்திங்கன்னா 80% இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், உளுத்தம் பருப்பின் சதவீதம். அப்போது இதோட பின்னம் பார்த்திங்கன்னா 1/5 பெருக்கல் 100%. 100%. பெருக்கணும். பாருங்கள், 1 5 5, 2 5 10, இந்த 0 அப்படியே வரும். அப்போ எவ்வளோ வருது? 1 பெருக்கல் 20%. என்ன ஆன்சர் வரும்? 20%. அப்போது இதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோதான் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி தான் போகணும்.